Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஏ 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 8 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டென்டேட்டிவ் அதாவது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 13 அன்றைக்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ மார்க் ஷீட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்காக, சர்டிஃபிகேட் அப்லோட் மட்டும் நிறைய பேர் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஓவரால் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், அகடமிக் இன்ஃபர்மேஷன், தென் ப்ரிவியூ அப்ளிகேஷன் அண்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், பேமெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கான இதை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸோ சர்டிஃபிகேட் அப்லோடிங். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இருக்குது. ஸோ எதுக்கு அப்படின்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் ஃபஸ்ட்டு யூசர் லாகின் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி அண்டு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. தென் +1 தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா இல்லையா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு, ஸோ எதில் வந்து படிச்சிங்க, டிஎன்ஹெச்எஸ்சியா, ஹெச்எஸ்சி அப்படின்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எது படிச்சிங்க அப்படின்றத கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்க கீழே சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கோ அண்ட் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் ஆல்சோ வந்து மெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்காகவும் யார் கேட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறையா ஃபேக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு இமெயில் ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி, பட் உங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் ஆல்சோ பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே அதை கொடுத்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு லாகின் பேஜில் போயிடும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப்பு, இந்த அகடமிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நேமு, ஓகேவா, நேம் ஃபுல் நேம் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆதார் நம்பர், தென் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மதர் டங்கு, ஸோ சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, அதை நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வேணும். ஸோ இதுக்காக தான் சொன்னேன் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எப்போவும் வந்து எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லி நான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அப்பயே போட்டிருப்பேன். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் காப்பியாக இருக்கணும். ஓகேவா? இப்போது ரீசெண்ட்லி வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இதாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிஎன் ஹைஃபன் போட்டு ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? தென் தாலுக், டிஸ்ட்ரிக்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ அடுத்ததாக சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எலிஜிபிலிட்டி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, கேஸ்ட் இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் யுவர் கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னாக்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க இல்லையா அவங்க, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், ஸோ இவங்களுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லி வரும். ஸோ அதில் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா சிம்பிளி எல்லாத்துக்கும் வந்து நோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து பாருங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து போயிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் அப்பா என்ன தொழில் செய்கிறாங்க, அதாவது பேரண்ட்ஸ் என்ன தொழில் செய்கிறாங்க, உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ, அது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ போட்டு வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லையான்றது இதை தான் இப்போ இது பண்ணணும். சப்போஸ் இதில் நோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஸோ தெளிவாக வந்து பார்த்து எந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை எலிஜிபிள், போஸ்ட் மெட்ரிக் எலிஜிபிளா அல்லது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக பார்த்து கரெக்டான இதை வந்து கொடுங்க. ஸோ எஜுகேஷன் லோன் அவைல் பண்ணுறது பண்ணாதது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஆர் எஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபரபிளி வந்து கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, பள்ளி பற்றின தகவல்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி கேட்டகரி ஆஃப் த ஸ்கூல், ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட்டாக அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ பள்ளியோட இருப்பிடத்தின் குடிமை நிலை, ஓகேவா, கார்ப்பரேஷனில் இருக்கா அல்லது சிட்டி ரூரல் அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு ஒன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு கூகுளில் கூட போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா. அடுத்தது ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th ஸ்டாண்டர்ட் இன் தமிழ்நாடு. ஸோ 8th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படிச்சிங்களா, எஸ் ஆர்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க, ஓகேவா. ஸோ ஆர்டியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஓகேவா. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் வந்து ஆர்டி அது மூலிமா வந்து படிச்சிங்களா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அதை வந்து கொடுத்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஹேவ் யூ ஸ்டடிட் 6 to 12 இன் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ இது பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஸ்கூல் நேமு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். அதாவது எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு, அது எந்த பிளாக்ல வருது, ஓகேவா. அடுத்தது அந்த ஸ்கூலோடைய நேம் என்ன, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, அடுத்து ஸ்கூலோட டைப் என்ன, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் எய்டடா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அகடமிக் இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. என்ன போர்டில் பாஸ் பண்ணீங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படின்றத பார்த்து அதை கொடுத்துட்டு அடுத்தது பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் தட் இஸ் மென்ஷன் இன் யுவர் மார்க் ஷீட் இட் செல்ஃப், ஓகேவா. உங்களோட மார்க் ஷீட் ஹால் டிக்கெட் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஷீட்லேயே அவைலபிள் இருக்கும். மார்க் ஷீட் வந்து 13 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபைடு இயர் என்னவோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அகடமிக்காக ஒகேஷ்னல் குரூப்பாக இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அகடமிக்னா அகடமிக் கொடுங்க, ஒகேஷ்னலில் ஒகேஷ்னல் குரூப் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு குரூப்போடைய கோடு, ஓகேவா. ஸோ இதில் வந்து மேக்ஸ் பயாலஜியா அல்லது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ அந்த குரூப் கோட்ஸ் இங்கே அவைலபிள் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க, பியூர் சயின்ஸ்லாம், ஓகேவா. ஸோ அடுத்தது ஹெச்எஸ்சியோட மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, எத்தனை மார்க் வந்து அதிகபட்ச மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, நீட் ஜேஇ அப்ளை பண்ணியிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப் சப்போஸ் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்து எம்இஸ் நம்பர் தட் இஸ் மென்ஷன் இவர் டிசி, ஓகேவா. எம்இஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் எம்இஸ் ஐடி இல்லை அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்போஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்டாச் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகுது. அது வேறு கால்குலேட் பண்ணிக்கும், நீங்களாக வந்து கொடுக்க போகிறதில்ல. ஃபிசிக்ஸில் எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, மேக்ஸில் எவ்வளோ, ஸோ இதை வந்து பார்த்து கொடுத்து ஸோ மந்த்து இயர் எப்போ பாஸ் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் அப்டேட் மார்க் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது மூலிமா அதுவே கட் ஆஃப் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு ப்ரிவியூ. ஸோ ப்ரிவியூவில் தான் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆல் த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ண போகுது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டைமுக்கு 2 டைம் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ டு பே கொடுங்க. ஸோ கண்டினியூ டு பே கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 rupees வந்து ஒரு சிலருக்கு வந்து கேட்கும். அதாவது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 250யும் அதரில் வரவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 500 வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கேட்வேஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. கனரா பேங்க், இந்தியன் பேங்க்கு, ஐஓபி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஒரு 250 or 500 உங்களுடைய கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் நாட் பி ரீஃபண்டட், ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு இங்கே சக்ஸஸ்னு வரும். ஓகேவா? ஸோ சக்ஸஸ்னு வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கோ அந்த ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்ததுக்கு அப்புறமேட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஃபைனலாக பே பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு இப்போ இங்கே செக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதாவது இதுக்கு முந்தினே செக் பண்ணி பே பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதுன்றது இம்பாசிபிள். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பே பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் இட்செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸில் இது வரைக்கும் என்ட்ரு பண்ணீங்களோ, இத்தனை ஸ்டெப்ஸில் வந்து என்னென்ன என்ட்ரு பண்ணீங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.